மனசை பெருசாக உழைக்கிற ஒரு செய்தி இது. ஏன்னா கொஞ்சம் தூரம் போகிறான், கிட்ட போனோடனே கொஞ்சம் தாண்டுறான், சுற்றி பார்க்குறான், திரும்பி வரான், அது போனால் அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு ஒரு பக்கம் ஓடி போயிடுறான். அந்த பொண்ணை வந்து நோட்டமிட்டு இருக்கான். நோட்டமிட்டு அந்த பக்கத்தில் ஒரு ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாந்தோப்பு மாதிரி ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. தூக்கிட்டு போய் அந்த பொண்ணை அடித்து துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டிருக்கான். அந்த பொண்ணு வந்து அண்ணா ப்ளீஸ்ன்னு விட்டுருங்கன்னு கெஞ்சுதான். என்ன என்ன இதுல இருந்திருக்கான்னு தெரியல. இதுல இவன் ஹிந்தி பேசி இருந்திருக்கான். ஹிந்திக்காரன் என்ன கொழுப்பெடுத்து போன புறம்போக்கு. நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த மாதிரி ஆட்களை எனக்கு தயவு செய்து நான் கெஞ்சி கேட்கிறேன், என் மேல கேஸ் ஃபைல் ஆனாலும் பண்ணலாம். அந்த மாதிரி மனுஷன் கிடைச்சானே என்கிட்ட கொடுங்க, என்ன பண்ணுமோ நான் அவன் பாசையிலேயே தான் பேசியிருக்கான். இந்த மாதிரி இது சொல்லுதான் ப்ளீஸ் விட்டுருங்கிற காலை 2 காலையும் அப்படியே உடைச்சிருக்கான். ஃபுல்லாக காலை உடைச்சிருக்கான், ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சிருக்கான். 6 நாள் கழிச்சு தான் இதை நம்ம பேசுறோம். ரொம்ப கொடூரம். 6 நாளா வந்து பேசுறோம்னா அப்ப 6 நாளா காவல்துறையிலிருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் அந்த ஃபேமிலிக்கு கிடைக்கும். என்னென்ன கொடுமையா பண்ண முடியுமோ அது அவ்வளவு கொடுமைகள் செஞ்சிருக்கான். செஞ்சு அந்த பொண்ணை அவ்வளவு நரக சித்திரவதைக்குள்ள இது பண்ணிட்டு அந்த பொண்ணு திருப்பி விட்டுருங்கன்னு கெஞ்சும் போது கூட பக்கத்துல ஒரு பள்ளத்தை காமிச்சிருக்கான். நீ இதுக்கு மேல நீ வந்து திருப்பி கோஆப்ரேட் பண்ணலன்னா உன்னை அதுல போட்டு புதைச்சிருவேன், கத்தியை வச்சு கழுத்தை அறுத்துருவேன் அப்படின்னுலாம் அவ்வளோ மிரட்டல் பண்ணி திருப்பி 2வது முறை வேற அந்த பொண்ணை வந்து சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூகம் மற்றும் பெண்கள் நல செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில 8 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் தான் இப்ப பேசும் பொருளாகி இருக்கு. அங்க என்ன நடந்தது அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். மனசை பெருசா உழைக்கிற ஒரு செய்தி இது. ஏன்னா அந்த அம்மாவோட பேட்டியை வந்து ஒரு செய்தி நிறுவனம் எடுக்குது. பொதுவா செய்தி நிறுவனங்கள் வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு தகவல்களை வாங்க முடியுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது செய்தியாளரே ஒரு 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 கட்டத்திற்கு மேல அந்த அம்மா கிட்ட எந்த கேள்வியும் கேட்க வேணாம்னு சொல்லி விலகுறத அந்த அந்த லைவ்ல பார்க்க முடியுது. இப்ப லைவ்ல போயிட்டு இருக்க முடியுது. மனசு அப்படியே உழைக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை தைரியமா வளர்த்துருக்காங்க அப்பா அம்மா. ஒரு 8 வயசு ஒரு பொண்ணு, அது டெய்லியும் வந்து ட்ரெயின்ல போகுமா, ஸ்கூலுக்கே வந்து தனியா ட்ரெயின்ல போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். அன்னைக்கு சாட்டர்டே 12ஆம் தேதி. இதுல ரொம்ப கேவலமான விஷயம் என்னன்னா 6 நாள் கழிச்சு தான் இதை நம்ம பேசுறோம். ரொம்ப கொடூரம். 6 நாளா வந்து பேசுறோம்னா அப்ப 6 நாளா காவல்துறையிலிருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் அந்த ஃபேமிலிக்கு கிடைக்கலன்னு. ஏன்னா இந்த சம்பவம் சனிக்கிழமை நடந்திருக்கு. போன வாரம் சனிக்கிழமை நடந்திருக்கு. நாளைக்கு வந்தா நாளைக்கு சனிக்கிழமை, நமக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அப்படின்னா பாருங்க, ஒரு வாரமாக இது ஒரு பெரிய விஷயமாவே பண்ணல. அப்ப எவ்வளவு வேதனைகள் அந்த குடும்பமும் சேர்ந்து அனுபவிக்குதுன்றதுதான் இங்க பெரிய மனக்கசப்பை உருவாக்கி இருக்கு அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா அந்த குழந்தை சத்தியமா ஒவ்வொரு நொடியுமே ஒவ்வொரு செகண்டுமே நான் யோசிச்சு பாக்குறேன், இது என்ன மாதிரியான நடக்க வேதனை அந்த குழந்தை அனுபவிச்சிருக்கோம் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா அந்த சிறுமி வந்து அவங்களுடைய சீக்கிரமா ஸ்கூல் விட்டதுனால அக்காவோட சேர்ந்து போய்க்கலாம், எல்லாரோட சேர்ந்து வீட்டுக்கு போய்க்கலான்னு பாட்டி வீட்டுக்கு போகலான்னு போயிருக்கு. ரயில்வே ட்ராக்கை தாண்டி கொஞ்சம் தூரம் போய் ஒரு மாந்தோப் சைட் போகும்போது இடம் ரொம்ப காலியானது. நான் திடீர்னு வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்துச்சு செய்திகள்ல, நான் தான் பாக்குறேன். என்னன்னு பார்த்தா ஒருத்தன் வரான், நடந்து போறான், முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு பேக் மாட்டிட்டு போகுது, நடந்து போறான், கொஞ்சம் தூரம் போறான், கிட்ட போனோடனே கொஞ்சம் தாண்டுறான், சுத்தி பாக்குறான், திரும்பி வரான், அது பொண்ணு அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு ஒரு பக்கம் ஓடி போயிடுறான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அவ்வளவு பதப்படப்பு உருவாயிடுச்சு. என்னடா அது, என்னடா பண்ணிருக்கேன், என்ன செய்தின்னு தெரியல. தேடுறேங்க, தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கேன். அப்படி ஒரு செய்திகள் எதுலையுமே வரல. ஏதோ ஒரு சில செய்திகள்ல இந்த சிசிடிவி கேமராவான பதிவாக்கப்பட்டது தான். எந்த ஊரு, எந்த கிராமம், எந்த இடம், ஏதாவது ஒண்ணு லீடு இருந்தா தான் நம்மளால தேட முடியும் இல்லையா. இப்படி ஒண்ணு நடந்திருக்கா. அப்ப எல்லா இடத்துலயுமே இதை பத்தி பெருசா தகவல்கள் வராம வேற ஏதோ தகவல்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அப்ப எனக்கு மனசு ஃபுல்லா ஆதங்கம். அது என்னடா ஆச்சுன்னு தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் தெரிய வருது. அந்த பொண்ணை வந்து நோட்டமிட்டு இருக்கான். நோட்டமிட்டு அந்த பக்கத்துல ஒரு ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாந்தோப்பு மாதிரி ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. தூக்கிட்டு போய் அந்த பொண்ணை அடிச்சு
துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமைகள்ல ஈடுபட்டிருக்கான். அந்த பொண்ணு வந்து அண்ணா ப்ளீஸ்னு விட்டுருங்கன்னு கெஞ்சுதான். அவ்வளோ அந்த அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி கேட்கும் போதெல்லாம் எனக்கு வலிக்குது. அவ்வளோ ஒரு 8 வயசு பொண்ணு தன்னை முடியாத அண்ணா ப்ளீஸ்னே அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த உலகத்தோட என்ன என்ன இதுல இருந்திருக்கான்னு தெரியல. இதுல இவன் ஹிந்திக்காரன், ஹிந்தி பேசி இருந்திருக்கான். ஹிந்திக்காரன் ரொம்ப பெரிய வயசெல்லாம் கிடையாது, ஏதோ வேலைக்காக நம்ம ஊருக்கு வந்தவன். என்ன கொழுப்பு எடுத்து போன புறம்போக்கு எல்லாம் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த மாதிரி ஆட்கள் எனக்கு தயவு செய்து நான் கெஞ்சி கேட்கிறேன், என் மேல கேஸ் ஃபைல் ஆனாலும் பண்ணலாம். அந்த மாதிரி மனுஷன் கிடைச்சானா என்கிட்ட கொடுங்க, என்ன பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன். என்னங்க நீங்க கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அந்த 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 பொண்ணு அப்படியே எவ்வளவு தைரியமா ஹேண்டில் பண்ணி எல்லாமே அந்த பொண்ணு தடுக்க முயற்சி பண்ணிருக்கு, எல்லாம் பண்ணிருக்கு. அந்த பொண்ணு கன்னத்துல அத்தனை அடி அடிச்சிருக்காங்க. அவ்வளோ அடி அடிச்சு நான் சொல்றேன், அந்த அந்த அவன் பாசையிலேயே தான் பேசியிருக்கான். இந்த மாதிரி இது சொல்லுதான் ப்ளீஸ்னே விட்டுருங்கன்னு உடனே காலை 2 காலையும் அப்படியே உடைச்சிருக்கான். ஃபுல்லா காலை உடைச்சிருக்கான், ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சிருக்கான். என்னென்ன கொடுமையா பண்ண முடியுமோ அது எவ்வளவு கொடுமைகள் செஞ்சிருக்கான். செஞ்சு அந்த பொண்ணு அவ்வளவு நரக சித்திரவதைக்குள்ள இது பண்ணிட்டு அந்த பொண்ணு திருப்பி விட்டுருங்கன்னு கெஞ்சும் போது கூட பக்கத்துல ஒரு பள்ளத்தை காமிச்சிருக்கான். நீ இதுக்கு மேல நீ வந்து திருப்பி கோஆப்ரேட் பண்ணலன்னா உன்னை அதுல போட்டு புதைச்சிருவேன், கத்தியை வச்சு உன் கழுத்தை அறுத்துருவேன் அப்படின்னுலாம் அவ்வளோ மிரட்டல் பண்ணி திருப்பி 2வது முறை வேற அந்த பொண்ணை வந்து ரொம்ப சித்திரவதைப்படுத்துற மாதிரி அந்த பொண்ணு திருப்பி இது பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு அவ்வளவு கதறி அழுது அவ்வளோ கத்தி இருந்திருக்கு. கடைசியா ஒரு செகண்ட் வந்து யாரோ ஒருத்தர் இந்த நாய் ஃபோன் பண்ணியிருக்கு. நான் திருப்பி இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்திலேயே உயர்ந்த உன்னதனமான ஜீவன்கள் வந்து விலங்கினங்கள் தான். அதுங்களுக்கு மட்டும் தான் உண்மையான உணர்ச்சினா என்னன்னு தெரியுது. பட் ஏதோ பேசி சின்ன வயசுல இருந்து நம்மளால பழகி விட்டாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு கொடூரம் பண்ணக்கூடிய அந்த அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், யாருக்கோ கூப்பிட்டுருக்கான். அந்த நேரத்தை அந்த பொண்ணுக்கு சுதாரிமா பயன்படுத்தி மண் எடுத்து அவன் கண்ணில் அடிச்சு பறந்து ஓடி போயிருக்கு. தப்பிச்சு வந்திருக்காங்க. தப்பிச்சு ஓடி வந்திருக்கு. இல்லைன்னா அந்த பொண்ணு என்ன ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. அந்த பொண்ணுக்கு இப்ப உசுறு இருந்திருக்காதுமா. நிச்சயமா இப்பயும் அந்த பொண்ணு வந்து எவ்வளவு தைரியத்தோட இருக்குன்னா கடவுளோட இதுவா எதுன்னு சொல்ல முடியாது. உசுரோட அந்த பொண்ணு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கு. இவ்வளவு தைரியமா இவ்வளவு விஷயங்களை சொல்லி இருக்குனாலே பெரிய விஷயம் தான் அது. இன்னைக்கு எத்தனை வயசு பசங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்குன்றீங்க? 25 வயசு ஆனவங்களால கூட சொல்ல முடியாத ஒரு விஷயத்த அந்த 8 வயசு குழந்தை சொல்லுதுன்னா இந்த பொண்ணுக்கு குரல் கொடுப்பதற்காக நாமெல்லாம் இல்லைன்னா இந்த உலகத்துல நம்மளா பிறந்ததே வேஸ்ட். ஒவ்வொரு வேளை சோத்து எடுத்து சாப்பிட்றவங்க ஒவ்வொருட மனசுலயுமே தெரியணும் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நடக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க கிடைச்சானா என்ன பண்ணணும்னு. எனக்கு எத்தனை நாளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும்? தப்பு பண்றவன் தண்டனை சரியா கொடுக்காம 10 வருஷம் 20 வருஷம் அலக்கடிச்சு அதுக்கப்புறம் அதை நமக்கு மறந்து போய் சங்கதியினர் பேசாம போயிட்டு இருக்கோம். தெரியாமலே வேற கேஸ் வந்ததுக்கு அப்புறம் மறந்து போயிட்டே இருந்துருவோம் நம்ம. அவ்வளவு முடிச்சுட்டு போயிரு. இதையே இப்ப கூட என்ன தெரியுமா, இந்த பொண்ணு செத்து இருக்கணும்ன்றதான் மத்தவன் எதிர்பார்ப்பான். இத பாக்குற ஒவ்வொருத்தரும் அவ்வளவு கொடூரம் வருது. அது பொண்ணு சாகணும், செத்தாதான் அது ஒரு சிம்பதி கிடைக்கும். சிம்பதி கிடைச்சாதான் நீ ரியாக்ட் பண்ணலாம். நீ எல்லாம் மனுஷனா? நீனு இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன குழந்தைங்களும் எத்தனை குழந்தைங்க நரக வேதனை அனுபவிக்கும். அயனாவரத்துல ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு பொண்ணு குழந்தைங்களோட கேசஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தூத்துக்குடி சைட்ல ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு நடக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேவலமான மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கவே கூடாதுன்ற அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறத விட வேற என்ன வேலை இருக்கு? சட்டங்கள் என்னைக்கு ஒரே நாள்ல விசாரிச்சு அவன் தான்றது தெரிய வருதோ அன்னைக்கே தூக்கு தண்டனை கொடுக்குறீங்களா அன்னைக்குதான் எல்லாமே மாறும். அப்ப கடைசி வரைக்கும் யாருக்கும் இந்த தூக்கு தண்டனை எதுவுமே நடக்காது. அந்த தைரியத்துலதான் எல்லாரும் என்ன வேணா செய்யலாம்னு நினைக்கலாம். ஒரு பப்ளிக் பிளேசஸ்ல திருவள்ளூர் மாதிரி ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ல, சென்னை சிட்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட்ல கும்மிடிப்பூண்டி மாதிரியான ஒரு பகுதிக்கு பக்கத்துல இருந்து ஒருத்தனால ஒரு இவ்வளவு தைரியமா ஒரு விஷயத்த செய்ய முடியுதுன்னா அப்ப என்ன தைரியத்தை நம்ம அவனுக்கு கொடுத்து வளர்த்துருக்கோம் சார்? அதுவும் இந்திக்காரன் போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார் கேட்கவே. வேலைக்காக வந்தவங்க ஒரு குழந்தைய ரேப் பண்ற அளவுக்கு இருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு தைரியம் இருக்குமா அவங்க? அப்ப எந்த அளவுக்கு இந்த ஊர்ல என்ன பிரச்சனை பண்ணாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த பக்கத்துல இருந்து யோசிங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு தைரியம் வருதுன்னா அந்த ஊர்ல யாரும் தப்பி கேட்க மாட்டான். நீங்க இங்க இருந்து சிங்கப்பூர் போங்க, இங்க இருந்து மலேசியா போங்க, இங்க இருந்து UK US போங்க, போய் எச்சத்து போனா கூட ரோட்ல எச்சத்து போறவனுக்கு தைரியம் வராது. எந்த இடத்துல எங்க சட்டங்கள் கடுமையாக இருக்கப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி மனிதர்கள் மாறிப்பாங்க. இந்த ஊர்ல எதுவே இல்லாத காரணத்தால் தான் போய் கேஸ் கொடுத்தா கேஸ் எடுக்கலையாங்க, அலக்கடிச்சு வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கலங்க அந்த குழந்தைக்கு. என்னங்க மனசாட்சி இல்ல? டாக்டர் தானே நீங்க எல்லாம். எதனால சார் ட்ரீட்மெண்ட் எடுக்க தெரியல? போய் இப்படி அப்படின்னு அலைய விடுறது, இது பண்றது. இன்னைக்கு எல்லா மருத்துவமனைகளும் இந்த போக்கு தாங்க இருக்கு. யாருக்கு எல்லாம் உசுக்கு போராடிட்டு உள்ள வரானோ உள்ள போய் சேர்றதுக்குள்ள இறந்து போயிடுறோம். மனசு அவ்வளவு வலிக்குது. நல்ல நல்ல மருத்துவர்கள், நல்ல நல்ல ஆட்சியாளர்கள், நல்ல நல்ல அதிகாரிகள் இருந்து என்ன பிரயோஜனம்? மருத்துவமனையில கூட காசு இருந்தா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஏன்னா நீ வச்சிருக்கக்கூடியவன் எல்லாம் செக்யூரிட்டியும் பியூனும் எல்லாமே பணம் புடுங்குறவனா வச்சிருக்கிற. 10 ரூபா கொடுத்தா உள்ள அனுப்புவான், இல்லைன்னா உள்ள அனுப்ப மாட்டான். டாக்டர்ஸா பார்க்கவே முடியாது. 6 மணி நேரம் ஷிஃப்ட், 5 நிமிஷம் வந்து பேஷண்ட்டை பார்த்துட்டு போறதா அவங்க வேலை.
இல்லைன்னா அவங்களுக்கு 100 வேலையை நீ கொடுத்துடுற, மொத்தமா சுமையா கொடுத்துடுற. அவன் 100 பேஷண்ட் பாக்குற இடத்துல 1000 பேஷண்ட் பார்த்தா அப்புறம் என்னத்த நடக்கும்? சரி, என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப இந்த இந்திக்காரனோட மைண்ட் செட் இந்த குழந்தைய கடத்தும் போது கொலை பண்ணிடலான்ற மாதிரி தான் எப்படி விடுவாங்க? நிச்சயமா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து வெளில தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இது பண்ணிடுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால யாருமே விட மாட்டாங்க. இல்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சிசிடிவில பதிவான அது ரொம்ப பெரிய விஷயம். அவனோட போட்டோட அவன் ஆக்சுவலி அந்த குடும்பத்துல போய் அந்த பொண்ணு போய் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கு. அந்த அம்மா பார்த்தோன்னு என்னம்மா இப்படி ரத்த கரையோட இருக்கிறத அந்த அம்மா சொல்லியோ, அந்த அம்மா கிட்ட அந்த குழந்தை அழுதுகிட்டே சொல்லிருக்கு, இந்த மாதிரி ஒருத்தவன் இந்திக்காரன் வந்து என்னை இப்படி பண்ணிட்டாமா. அந்த அம்மா கிட்ட சொல்லும் போது எவ்வளவு துடிச்சிருக்குங்க. இவங்க வீட்டுல இருந்து தேடுறாங்களா அவன் யாருன்ட்டு. யாரோ ஒருத்தவன் வந்து அந்த ரயிலோட அந்த இது பக்கத்துல இருக்கவங்க கேட்கும்போது ஒருத்தவன் இப்பதான்ப்பா ஒரு இந்திக்காரன் வந்து கத்தியோட இப்படி போனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல முடியாது, விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் அது இந்திக்காரனா இல்ல இந்திக்கார மாதிரி வேஷம் போட்டோம்னா. நம்ம உடனே ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணிட முடியாதுல்ல. அதுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன செய்யறான்றது நம்மளால இதுவே பண்ண முடியல. அப்படி ஒரு நரக வேதனை இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் இவங்களால என்ன பண்றதுன்னு தெரியல. சார், தினந்தோறும் பல குழந்தைகளுக்கு இங்க பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன சார் தீர்வு? இல்லைங்க, நீங்க பயம் இல்லை, யாருக்குமே எந்த பயமும் இல்லை. அதே மாதிரி யாரை எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி இது பண்ணணும்ன்றது தெரியல. நான் எல்லா பேட்டிகளிலுமே சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். இந்த உலகத்துல நீ எத்தனை பேரை எல்லாரையுமே தாயா பார்க்கணும், எல்லாரையுமே தந்தையாக பார்க்கணும், எல்லாரையுமே தன்னுடைய சகோதரன் சகோதரியாக பார்க்கணும். ஆனா ஒருத்தவங்களை மட்டும் தான் நீ வந்து மனைவியாக பார்க்க முடியும். அதை தவிர வேற இல்லை. இந்த மனைவின்ற ஒரு இடத்துல மட்டும் ஒருத்தரை தவிர வேற யாருமே வைக்க முடியாது. ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாதாரிகளும் அந்த ஒரு பொசிஷன் எல்லாருக்கும் வச்சு பாக்குறாங்க. முக்காவாசி பேர் இப்படிதான் இருக்காங்க. இது இந்த இது எப்ப மாறுதோ அப்பதான் எல்லாமே முடியும். இந்த மாற்றம் வராத வரைக்கும் எதுவுமே பண்ணவே முடியாது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இடங்க. நீங்க 2013-14 டைம்ல வந்து சேலம்ல ஒரு பொண்ணு ஒரு குழந்தை, மேபி விக்டிமோட பேர் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் பேரை மட்டும் இது பண்ணிக்கிறேன். அங்க அந்த குழந்தைய வந்து பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவன் துன்புறுத்துறான், பாலியல் துன்புறுத்தல் பண்றான். அந்த பொண்ணு வந்து ஒரு 9-10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய சிறுமிதான். அந்த பொண்ணு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுது. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவன் அங்க செல்வந்தவனா இருக்கான், அடுத்த சாதியை சேர்ந்திருக்கான். அது சொல்லிடுச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டுக்குள்ள பூந்து அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே, நான் உன்னை இப்படி பண்ணன்றது வெளில தெரியுது, எனக்கு அசிங்கம் இல்லை, ஆனா ஏன் உன்னைய மாதிரி கீழ்த்தரமான சாதியில இருக்கிற தொட்டன்னு வெளில தெரிஞ்சா எனக்கு அசிங்கம்னு சொல்லி அவங்க அம்மா கண்ணு முன்னாடி அருவாலை எடுத்து தலையை, அந்த குழந்தையோட தலையை 2 துண்டா கட் பண்ணி ரோட்ல வச்சுட்டு போனாங்க. எப்ப நடந்தது சார் இது? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி இருக்கு இன்னைக்கு 2016ஆம் ஆண்டு. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இந்த சமூகத்துல போயிட்டு அவன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றான்னா, எனக்கு சாமி வந்து தலையை விட்டுட்டேன்னு சொல்லி சரணடைறான். அவனை கேஸ் எடுக்க யாரும் இல்ல, வாதாட யாரும் இல்ல, அந்த குடும்பத்துக்கு குரல் கொடுக்க யாரும் இல்ல. இங்க இருந்து போனங்க 1500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒவ்வொரு வீடா 2 லட்சம் பேரை மீட் பண்ணி இதை பத்தி பேசிட்டாங்க. போய் இந்த அந்த கோர்ட்ல கேஸ் எடுக்க வச்சு அதை பெருசாக்கி இன்னைக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல 7 வருஷம் கழிச்சு தண்டனை கிடைச்சது. 7 வருஷம் கழிச்சு தண்டனை கிடைக்கும் போது இதெல்லாம் ஒரு தண்டனை. இது இவனுக்கு போய் ஏன்பா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, தண்டனை கொடுத்துருந்தா மக்கள் கேட்பான். இப்ப இந்த குழந்தை சாக கூட இல்ல, அதான் சாகல விட்டு அப்படியே விட்டு போயிடுவாங்க. நீ இன்னைக்கு யாருமே பேச மாட்டீங்க. அந்த அம்மா வந்து சொல்ல முடியாம அழுகுது. தன்னோட 8 வயசு குழந்தைக்கு அந்த அம்மா வந்து சொல்லணும்னு ஏதாவது அறிவு இருக்கா? என்ன யோசனை இருக்கும், எப்படி இருக்கும், என்ன மண்ணல இருப்பாங்க, அந்த குடும்பம் என்ன மாதிரியான, அந்த பொண்ணு அவ்வளவு நல்லா படிக்குமா, அந்த பொண்ணோட அக்கா சரியா படிக்காதா, அந்த பொண்ணு சொல்லுமா நல்லா படிக்கா, நான் படிக்கிறேன், நீ என்னக்கா படிக்க மாட்டேற, படிப்பு தாக்கா முக்கியம், அப்பா அம்மா நல்லா பார்க்கணும்னு அடிக்கடி அந்த பொண்ணு அப்படி சொல்லுவான். இவ்வளவு வலி இருக்கும் அந்த குடும்பத்துல. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல தான் அந்த பொண்ணு படிக்குது. அப்ப கடல பொருளாதாரத்துல பின்தங்கிய இடத்துல இருந்தா ஒரு கஷ்டப்பட்ட இடத்துல போய் படிக்குது. 2 ரயில்வே ஸ்டேஷன் 2 ஸ்டாப் தள்ளி போய் ஒரு ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வருது, தனியா போய் படிச்சுட்டு வருது. 8ஆம் வகுப்பு படிக்க 8 வயசு இருக்கக்கூடிய 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பொண்ணு ஒரு தனியா போய் படிக்கிற அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்த பெற்றோர்களுக்கு இனிமே அந்த பொண்ணுக்கு அந்த தைரியத்தை யார் கொடுப்பா? அப்ப யாருக்குதான் நிரந்தரம் இருக்கும்? தைரியமா வெளியில வர குழந்தைக்கே இது பிரச்சனைனா வெளியே வராத குழந்தைக்கு? சரி, இதுக்கப்புறம் எல்லா ஆண்களை பார்க்கும்போது அந்த குழந்தையோட மனநிலை என்னவா சார் இருக்கும்? சுத்தமா முடியாதுங்க. இவங்க வந்து நீங்க எமோஷனலி த பீப்புள் வில் கெட் அஃபெக்டட், நாட் ஒன்லி ஃபார் த கிட். அந்த பேரண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே இதுல இருந்து வெளியிலே வர முடியறதுக்குள்ள 2-3 வருஷம் ஆயிடும். என்னன்னைக்கோ துடிப்பாங்க. நீங்க தினம் அந்த குழந்தை சித்திரவதை அனுபவிக்குங்க. நைட்டு திடீர்னு அழுவுங்க, நைட்டு என்னால முடியாது, அண்ணன் விட்டுருங்க, கத்தும், என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போறேன்னு கத்தும். ஒவ்வொரு என்னென்னலாம் அந்த பொண்ணு அந்த இடத்துல என்னென்னலாம் நடந்துச்சோ அது கனவு மாதிரி, ஒரு பயங்கரமான ஒரு கனவு மாதிரி வந்து அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் துடிக்கிறத தவிர அந்த பொண்ணோட வழி வேற எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணை அந்த இடத்துல வந்து நீங்க டைவர்ட் பண்ணி ப்ராப்பரா கொண்டு வர்றதுன்றது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அப்படி மட்டும் அந்த பொண்ணை கொண்டு வந்துட்டுனா அதை விட பெரிய பொண்ணியம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்காது. எனக்கு பிரச்சனையே என்னன்னா, இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு உடனே எதிர்கொள்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களே இந்த சமூகத்துலன்றது. இன்னைக்கு 3 தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்கீங்க, கண்டுபிடிக்க முடியல. இதே இடத்துல யாரோ ஒரு அமைச்சரோட, யாரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட, முதலமைச்சரோட அல்லது வார்டு உறுப்பினரோட பொண்ணுக்கு இப்படி நடந்ததுன்னா 1 மணி நேரத்துல அந்த பையன் யாரும் தெரிஞ்சிருக்கும். 1 மணி நேரத்துல தெரிஞ்சிருக்கும். இங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நியூஸே வெளியில வருது.
அப்ப அந்த அளவுக்கு ஒரு கடினமான வாழ்க்கையை நம்மளாம் வாழ்றோம்னா என்ன நம்பிக்கையை இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்க போறீங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்து சரி பண்ணலை அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து இனிமே வந்து நம்மளாம் குழந்தை பெற்றுக்கிறதே வேஸ்ட், இந்த உலகம் இப்படியே அழிஞ்சு விட்டு போகணும்னு எல்லா வீட்டில் உட்கார வேண்டியதான். சரி, ஒரு பொண்ணை தொடுறதுக்கே ஆண் பயப்படணும் அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும்? அரசியல் இன்னைக்கு நம்ம எப்பவுமே ஒரே இடத்துல சொல்றது தாங்க, தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படணும். தூக்கு தண்டனையை விட சிறந்த ஒரு இது வேற எதுவுமே இல்லை. அந்த தூக்கு தண்டனையும் அவனுக்கு தூக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நிமிடங்களும் அவன் அனுபவிக்கிற ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு வேதனையும் ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும். அடுத்த வாட்டி மனசுல நினைக்கும் போது கூட அதுதான் வந்து நிக்கணும். இப்ப எப்படி தெரியுமா இருக்கும், நான் இந்த மாதிரி பண்ண போறேன், இந்த மாதிரி 10 கேஸ் வந்திருக்கு, எல்லா கேஸும் இப்படி தானே போயிடும் அப்படின்னு நினைப்பு தான் வருது. அந்த நினைப்பை நீங்க எப்ப அழிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க ஜெயிப்பீங்க. அதை ஜெயிக்கணும்னா 10 வருஷம் கோர்ட்டு கீட்டுன்னு அழைக்க வச்சு இதெல்லாம் சரி வராது. ஒரே நாள் ஒரே செகண்ட் மொத்த வழி அனுபவிக்கணும் ஒரு மனுஷன். சார், இப்ப இந்த 8 வயது சிறுமி பாலியல் வழக்குல அக்யூஸ்ட் கைதாகினார் அப்படின்னா அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? தண்டனை கொடுப்பாங்களா அப்படின்றதே கேள்வி. நீங்க தமிழ்நாட்டு ஆள் இல்லைன்னா தண்டனை கொடுக்க மாட்டாங்க, வெளி மாநிலத்து ஆள்னா தண்டனை கொடுத்துருவாங்க. ஏன்னா இங்க எல்லாருமே அதுவும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, அந்த சைடு இப்படி ஒரு நியாயம் பார்ப்பாங்க. இப்ப வேற இன்னொருத்தருக்கு போன் வேற பண்ணா பாருங்க. அந்த பொண்ணு எவ்வளவு உஷாரா வந்து மண்ணை தூளி அடிச்சு தப்பிச்சு ஓடி. அதுல இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இதுல முக்கியமானது, அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கு, அந்த பொண்ணு வந்த வழியே ஓடி வந்துச்சான். ஓடி வரும்போது இன்னொரு பொண்ணு அந்த பக்கமா நடந்து போச்சான். இந்த பொண்ணு போய் அவ்வளவு ரத்தத்தோட அவ்வளவு வேதனையோட, இங்க ஒருத்தவங்க கொடூரமா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கா, நீங்க போயிடாதீங்கன்னு அந்த பொண்ணையும் தப்பிக்க வச்சு வேற ஒரு இடத்துல சேஃப்டியா விட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்துல சார், அப்ப அந்த பொண்ணுடைய மனநிலை எவ்வளவு ஸ்ட்ராங், இந்த உலகத்துல இதை விட ஸ்ட்ராங் நான் வேற யாரையுமே பார்க்க முடியாது. அவ்வளவு தெளிவா அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கு, அவ்வளவு தெளிவா அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கு, அவ்வளவு தெளிவா நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கு, அவ்வளவு தெளிவா போலீஸ் ரிப்போர்ட்ல கம்யூனிகேட் பண்ணிருக்கு, அவ்வளவு தெளிவா இன்னொரு பொண்ணோட உசிரை காப்பாத்திருக்குன்னா, இந்த மாதிரி பொண்ணுக்கு நீங்க சட்டத்துல சரியான நீதி வாங்கி கொடுக்கலன்னா, அந்த நாய்க்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். திருப்பி அதை சொல்லக்கூடாது, சாரி, அந்த 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 துரோகிக்கு அந்த அந்த அவனுக்கு வந்து நீங்க வாங்கி கொடுக்கலன்னா இந்த உலகத்துல நீதி நியாயம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதோட செத்து போச்சுன்னு நினைச்சோம். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.